ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ பேங்க் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளர்க் அசிஸ்டண்டோட ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் தான். அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 62,500 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 13/2/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வெரிஃபை ஆக போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அந்த அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண போதும் டேரெக்டாக அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். அது அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா sbi.careers.com அப்படி நீங்கள் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இது எந்த ஜாபுக்காக விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் ஓப்பனிங் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும் ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்தால் வெளியாயிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர்ஸ் அண்டு கான்ட்ராக்ட் பேஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13/2/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் கேடர் ஆஃபீஸர்ஸ் ரெகுலர் பேசிஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜை நீங்கள் கிளிக் பண்ணால் டேரெக்டாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாபோட ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா அப்ளை பண்ணுறது இருந்தாலும் சரி, அந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்டது இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இதில் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கீழே நீங்கள் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 2024 வேக்கன்சி தான் இப்போதைக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. 2025 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 இயர் அதாவது 2-3 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிடுவோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3/1/2025 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3/2/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்டி மேனேஜருக்காக MMGS 2க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இந்த வேக்கன்சிக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு 27 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் உங்களுக்கு எந்தவித எக்ஸாமும் கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பர் ரிலாக்ஸேஷன் SC STக்கு OBC இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஏதாவது நீங்கள் ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே உங்களுக்கு வித் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 65% இருந்தாவே போதும், அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இது அப்ளை பண்ணுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் வந்து 3 இயர் அதாவது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஸ்பெஷல் ஸ்கில் வந்து என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அச்சீவல் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கில்லும் தேவையில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜும் அண்ட் இந்த குவாலிஃபிகேஷனுக்கான எலிஜிபிள் கேண்டிடேட்டும் இருந்தாவே போதும் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிமார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. நீங்கள் வந்து எந்தவித எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அதாவது உங்களுக்கு எந்தவித அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கணும், 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்டு இந்த சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கான 64,480 ரூபாய் அதாவது 820 ரூபாய் வரைக்கும் வந்து
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹750 ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மற்ற ஜென்ரல் கேட்டகரி எல்லாருமே நீங்கள் வந்து ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பேசிஸ் தான். அண்ட் டெம்பரவரி பேசிஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் மேலே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க 13/2/2025 அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நோட்டிஃபிகேஷன் தான் இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தனியாக வேகன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் 13/2/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனோ அல்லது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு என்னென்ன போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட், அதாவது இன்வெஸ்டர் ரிலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 40 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப் டு ஆனுவல் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 65 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பையில் தான் இருக்கும். உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இயர் வந்து டியூரேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஜாபில் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாபுக்கு வந்து எப்படி உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்க்கு வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மூலியமாவோ அல்லது சிடிசி மூலியமாவோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணுற போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஎம்ஓ அல்லது பிஜிடிபிஎம்ஓ அல்லது எம்பிஏ நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 year to 15 year வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கில்லில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லீவில் அதாவது உங்களுக்கு ஆனுவல் லீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 30 நாள் லீவ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஹாலிடே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்கும். அண்ட் கால் லெட்டர் வந்து இன்டர்வியூக்கு அப்புறம் கால் லெட்டர் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூக்காக உங்களுக்கு மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அதில், அப்படி இல்லைனா நீங்கள் மெயில் ஐடி ரிஜிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்வியூ மூலியமாவோ அல்லது சிடிசி மூலியமாவோ உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2க்குமே ஒன்று தான். பார்த்தீங்கன்னா ₹750 நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஃபீஸு கிடையாது. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். யூஜி பிஜி படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். டிகிரி படித்தவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.